ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ரோமர் அதே அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரு மனிதன் ஆதாம் நிமித்தமாக, ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாவம் பிரவேசித்தது. அந்த பாவத்தினாலே மரணம் அந்த முழு உலகத்துக்கும் பிரவேசித்தது. அதே போல ஒரே மனுஷன், பரிசுத்த மனுஷன், தேவ மனுஷன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று ரோமர் சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை, வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனம், ஆண்டவர் தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே அநேக விருட்சங்களை நட்டிருந்தார். ஆனால் ஒரே ஒரு விருட்சத்தை மாத்திரம் சொன்னார், அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவார். நம்முடைய மூத்த தகப்பனாகிய ஆதாம் ஏவாள் ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாததின் காரணத்தினால் என்ன நடந்தது? ஒரு பாவம் ஒரு குடும்பத்திற்குள் நுழைந்தது. தாயும் தகப்பனும் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு இணங்கி நடக்காத காரணத்தினாலே குடும்பத்திலே ஒரு பகை உண்டானது. என்ன செய்தான்? ஒரு பொறாமையினாலே ஆபேலினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. அதனால் காயினுக்கு ஆபேலின் மேலே ஒரு பொறாமை. அந்த பொறாமையின் காரணமாக அந்த ஆதாமுடைய கீழ்ப்படிதல் அடுத்த கட்ட பாவமாக அவருடைய குடும்பத்திலே விஸ்வரூபம் எடுக்குகிறது. ஒரு கொலை, அந்த ஒரு முழு குடும்பத்தையும் அந்த பாவமானது அழித்து விடுகிறது. அதோடு நின்று விடவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 4வது அதிகாரம் அதே போதில் ஒரு வசனம் இருக்கிறது, காயினுடைய மகன் தகப்பன் செய்த கொடுமை, என்னுடைய தகப்பன் பெரிய தாதா, அந்த தகப்பன் செய்த கொடுமை பெருமையாக பேசுகிறான். அவனுடைய மனைவிகளை பார்த்து சொல்கிறான், என்னுடைய மனைவிகளை, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். நான் ஒரு மனுஷனை காயம் உண்டாக நான் அடித்தேன், ஒரு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொன்றேன். என் தகப்பன் காயின் செய்த பாவத்தினால் 7 பலி சுமருமானால், நான் செய்த பாவத்தினால் 77 பழி சுமரும் என்று பெருமை பேசுகிறான். பாருங்கள், ஆதாம் அவருடைய தாய் தகப்பன் செய்த ஒரு கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தினாலே எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம். அந்த ஒரு வார்த்தையை கீழ்ப்படியாத காரணத்தினாலே ஒரு குடும்பத்திற்குள்ளே ஒரு பகை, அது ஒரு குடும்பத்தை சிகைக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறையும் அது பாதிக்கிறது. அவர்கள் கொடுமையிலே பெருமை கொள்ளுகிறார்கள். இந்த பாவம், தாங்கள் செய்த பாவத்திலே பெருமை கொள்ளுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய ஒரு காரியங்களையும் நீ கற்று அதன்படி செய்யாதே என்று நீதிமொழிகளில் அழகாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு நிறுத்திவிடவில்லை. இங்கு அடுத்ததாக அவனுடைய தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தேவையில்லாத சுத்த ஆசைகளுக்கு இணங்கி, தங்களுடைய கண்களுடைய பார்வைக்கு இணங்கி, தங்களுடைய கண்களுக்கு ஏற்றவைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். தேவனுடைய விருப்பம் என்று அவர்கள் அறிய முற்படவில்லை. தங்களுடைய கண்களுக்கு பெண்கள் அழகுள்ளவர்கள் என்று கண்டு
தேவனுக்கு விருப்பமில்லாத அந்த சந்ததியிலிருந்து வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், காயினுடைய சந்ததியிலிருந்து தங்களுக்கு பெண்களை எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த ஒரு இதனால் என்ன ஆகிறது? தேவனுடைய சந்ததி தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக, தேவனுடைய குமாரர்கள் மூலமாக பெற்றெடுப்பதற்கு தேவனுடைய குமாரர்கள் தேவனுடைய விருப்பத்திற்கு இடம் கொடுக்காத காரணத்தினாலே அந்த இடத்துல ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு சந்ததி எழும்புகிறது. பாவம் அடுத்த கட்டதான ஒரு வளர்ச்சிக்கு அது கடந்து அது உருவகித்து செல்லுகிறது. அதோடு விட்டுவிடவில்லை. ஒரு தாய் தகப்பனுடைய கீழ்ப்படியாமையினாலே வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5, மனுஷனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மனித குலத்தை பார்த்து அவர் மனஸ்தாபப்படுகிறார். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. காரணம் என்ன? ஒரு தாய் தகப்பனுடைய கீழ்ப்படியாமையினாலே. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், அவனுடைய தோற்றம் எல்லாம், அவனுடைய இமேஜினேஷன் எல்லாம், கற்பனைகள் எல்லாம், அவனுடைய விருப்பங்கள் எல்லாம், அவனுடைய ஆசைகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. அவனுடைய தூக்கத்திலே எப்படி நாளைக்கு அந்த தவறை செய்யலாம் என்று அவன் கற்பனை செய்து திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிற அளவுக்கு அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், அந்த நினைவின் தோற்றங்கள் எல்லாம் மிகவும் பொல்லாததாய் இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு உண்டாக்கின மனுஷனை பார்த்து மனஸ்தாபப்பட்டார். ஏன் இந்த மனிதனை நான் உண்டாக்கினேன், ஏன் இந்த மனிதனை நான் படைத்தேன் என்று மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு அந்த ஆதாம் ஏவாள் அவருடைய தாய் தகப்பன் செய்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாவம் ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு அது உருவகித்துக் கொண்டே இருக்கிறது. பூமி முழுவதும் கொடுமையினால் நிறைந்திருந்தது. பட்டதான் அந்த கொடுமை உள்ள மனிதர்களை அழிப்பதற்காக நோவாவை மாத்திரம் தனக்கென்று, அவனுடைய குடும்பத்தையும் தனக்கென்று தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டு மொத்த உலகத்தையும் அவர் பெருவெள்ளத்தினாலே அழிக்கிறார். நோவாவினுடைய சந்ததி காலத்திற்கு ஏற்றபடி இந்த பாவத்தின் டைமென்ஷன், அது கோணம், அது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாம் ஒரு பெரிய ஒரு சிகரமுள்ள வான அளவிய ஒரு கோபுரத்தை கட்டுவோம், நமக்கு பேருண்டாக்குவோம் என்று சொல்லிக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு தாழ்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு கிருபை அளிக்கிறார். ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது எதிர்பார்க்க வேண்டும் என்றால், ஏதாவது கிருபைகளை எதிர்பார்க்க வேண்டும் என்றால், அவரிடத்திலிருந்து ரட்சிப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனுஷனுடைய இருதயத்தில் தாழ்மை அவசியம். இதற்கு எதிர்புறமாக எல்லா பாவத்திற்கும் மூல காரணமாயிருக்கிறது பெருமை. அடுத்த கட்டத்தில் அந்த மரணத்தை நோக்கி, முழு மரணத்தை நோக்கி செல்வதற்கு ஏதுவாக மனிதனுடைய இருதயம் பெருமையினால் நிறைந்திருக்கிறது. பாருங்கள், ஒரு தாய் தகப்பன் செய்த ஒரு பாவம், கீழ்ப்படியாமை நிமித்தமாக அந்த பாவமானது குடும்பத்திற்குள் ஒரு பகையை ஏற்படுத்தி, சகோதரர்களுக்குள்ளே ஒரு விரோதத்தை ஏற்படுத்தி தன் சகோதரனை கொண்டு போடுகிறான். இந்த பாவம் அடுத்த தலைமுறை காயினிலிருந்து லாமைக்கு பரவுகிறது. லாமைக்கு சொல்கிறான், அவன் கொடுமையிலே பெருமை பாராட்டுகிறான். என் தகப்பன் மீது 7 பழி சுமருமானால் என் மீது 70 பழி சுமரட்டும் என்று நான் ஒரு வாலிபனை அடித்து காயம் உண்டாக்கினேன் என்று சொல்லும் அளவிற்கு அவனுடைய இருதயம் மாறி இருக்கிறது. அதோடு விட்டுவிடவில்லை, அவனுடைய சந்ததி எங்களுக்கு விருப்பமானவைகளை தெரிந்தெடுக்கிறார்கள். தேவனுக்கு என்ன விருப்பம் என்று
அறிந்து செயல்படுவதில் தவறுகிறார்கள். இந்த பாவம் அதோடு நிற்கவில்லை. திரும்பவும் அது வளர்ச்சி பெற்று திரும்பவும் எழும்புகிறது. பூமி முழுவதும் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. முழு உலகமும் அந்த பாவம் என்கிறதான வைரஸினால் பாதிக்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த பாவத்தை அழிப்பதற்காக, அந்த முழு மனுக்குலத்தை அழிப்பதற்காக பெரு வெள்ளத்தை ஏற்படுத்துகிறார். அதோடு நிற்கவில்லை. ஒரு தாய் தகப்பன் செய்த பாவத்தினால் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெருமை, தேவனுக்கு ஏற்ற மகிமையை தேடாமல், வாருங்கள் நாம் நமக்கு ஒரு பேரை உண்டாக்குவோம், பெரிய கோபுரத்தை கட்டி எழுப்புவோம் என்று அது அந்த பாவமானது மரணத்தை விளைவிக்கும்படி முழு வளர்ச்சி அடைவதற்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது நன்மையாகவே உண்டு பண்ணினார். வசனம் சொல்லுகிறது யாக்கோபு அதிகாரத்திலே, சோதிக்கப்படுகிறவன் எவனும் தேவனால் சோதிக்கப்படுபவன் அல்ல. தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால், தீமையினால், பாவத்தினால் சோதிப்பவர் அல்ல. அவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டே சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணம் முழு வளர்ச்சி அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று. மனிதன் தான் பாவத்தை தேர்வு செய்கிறான். முதலாவது ஒரு தனி மனிதரிலிருந்து, பெற்றோரிலிருந்து தொடங்கி அவருடைய குடும்பத்தை அழித்து விட்டு, அது குடும்பத்திலிருந்து அந்த சமூகத்தில் பரவி, சமூகத்திலிருந்து அதுக்கெல்லா கலாச்சாரத்தை மாற்றி முழு உலகத்தையும் அழித்து விட்டு, தேவன் ஏன் இந்த மனிதனை உண்டாக்கினேன், ஏன் இவளை உண்டாக்கினேன் என்று நினைக்கிற அளவிற்கு பாவத்தின் வளர்ச்சி மரணத்தை நோக்கி துரிதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் ஒரு பக்கம் நீதி உள்ளவராயிருந்தாலும் இன்னொரு பக்கம் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி எப்பொழுது கொடுக்கிறார்? அவர்கள் தேவனுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் மறுக்கும் பொழுது கூட அவர் சாத்தானை சபித்தார். ஆனால் அவர்களுக்கு தீர்ப்பை உண்டாக்கிவிட்டு அவர்கள் அப்படியே நிர்வாணமாக அனுப்பாமல் அவளுக்கு உடையை கொடுத்துகிறார். காயின் தன்னுடைய ஒரே சகோதரனை வஞ்சகத்தினால் கொலை செய்தாலும் ஆண்டவர் அவனுடைய நெற்றியில் ஒரு அடையாளம் போட்டு, இவனை கொல்லுகிறவன், இவனை கண்டுபிடித்து கொல்லுகிறவன் அவன் மீது 770 பழி சுமரும் என்று அவனையும் பாதுகாக்கிறார். அவனை தேவ சமூகத்திலிருந்து விலக்கிவிட்டார். எப்பொழுதும் பிள்ளை தன்னுடைய தகப்பனை போய் என்னுடைய விருப்பமான நேரத்தில் சந்திப்பது போல சந்திக்க முடியாத சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டாலும், ஆனால் அவனுடைய உயிருக்கு, அவனுடைய சந்ததிக்கு ஒரு பாதுகாப்பை அவன் மூலம் கட்டளை எடுக்கிறார். இன்னொரு பக்கம் உலகம் முழுவதும் அவர் அழிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் ஒரு மனிதனை அவர் கண்டுபிடிக்கிறார், நோவா. ஆண்டவர் போராடுகிறார். அவர் அப்படியே விட்டுவிடவில்லை. சாத்தானை சபித்தாலும், ஆனால் தன்னுடைய கைகளினால் உருவாக்கப்பட்ட தன்னுடைய மகனை, மகளை, தன்னுடைய சொந்த சுவாசத்தை அவனுடைய நாசியிலே, தன்னுடைய சொந்த ஜீவ சுவாசத்தை மூச்சு காட்டி அவனுடைய நாசியிலே ஊதி உயிர் பிழைக்க வைத்த என்னுடைய மகனை, மகளை அவர் விட்டுவிடவில்லை. உங்களையும் உன்னையும் அவர் விட்டுவிட மாட்டார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு வாலிபனே, அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, ஆண்டவர் உன்னையும் விட்டுவிட மாட்டார். பாருங்கள், இந்த பெரிய கோபுரத்தை கட்டி எழுப்புவோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த முழு மொழிகளையும் எல்லாவற்றையும் அவர் ஒரு குழப்பம் உண்டாக்கி, ஜாதி ஜாதியாகவும் நாடு நாடுகளாகவும் அவர் பிரித்து அவர்களை விரட்டி அடித்து விட்டார். ஆனாலும் ஆண்டவர் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் மூலம் எல்லோரையும் ஒரே சரீரமாக
ஒரே கூடாரத்திற்குள் ஆண்டவர் கொண்டு வர, ஒரே நிழலுக்குள், ஒரே அடைக்கலத்திற்குள் கொண்டு வர ஆண்டவர் திரும்பவும் போராடுகிறார். வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்கிற மரண சாசனத்தை நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தினார். இப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளையும் படைத்துவிட்டு எல்லா ஜீவ விருட்சங்களையும் உண்டாக்கி வைத்துவிட்டு, புசிப்பதற்கு சுவை உள்ளதும் பார்ப்பதற்கு அழகுள்ளதுமான எல்லா விருட்சங்களையும், வகை வகையான விருட்சங்களை அவர் உண்டாக்கிவிட்டு, தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தை உண்டாக்கி இதை மாத்திரம் புசிக்காதே என்று கட்டளையிட்டாரோ, இதே போல இந்த காலத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அநேக ஓநாய்கள் இந்த உலகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது, ஆனாலும் நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொள் என்று அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து முறையிடுகிறார். அநேக வாசல்கள் உண்டு, அநேக வாசல்கள் உண்டு, விரிவான வாசல்கள் உண்டு, விசாலமான வாசல்கள் உண்டு. ஆனா இடுக்கமான என்னுடைய வழியை மாத்திரம் தெரிந்து கொள். அந்த வழியினூடாக உனக்குள்ள நடந்து கொள்வதற்கு, உன்னோடு வருவதற்கு நானே வழியும் சத்தியமாய் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். எப்படி ஏதேன் தோட்டத்தில் அநேக விருட்சங்களிலும் ஒரு விருட்சத்தை மாத்திரம் நீ சுவைக்காதே என்று சொன்னார், அதே போல அநேக ஓநாய்களுக்குள் நான் ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன். அநேக விசாலமான வழிகளுக்குள் நான் ஒரு வழியாய் இருக்கிறேன், என்னை தெரிந்து கொள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் உனக்கு அநேக மிக வகையான திராட்சை செடிகள் இருந்தாலும் உன்னுடைய சந்ததிகள், உனக்குள் இருந்து வருகிறதான அந்த கிளைகள் பாதுகாப்பா இருப்பதற்கு நானே திராட்சை செடியா இருக்கிறேன், மெய்யான திராட்சை செடியா இருக்கிறேன். உன்னுடைய குடும்பங்கள், உன்னுடைய பிள்ளைகள், நீ என்னோடு இணைந்திரு வா என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். என்னில் நிலைக்காமல் இருந்தால் நீயும் என்னுடைய சந்ததியா இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சந்ததிகளா இருந்தாலும் சரி, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்படாமல் இருந்தால், எப்படி ஆதாமுடைய கீழ்ப்படியமையினாலே அவனுடைய சந்ததிகள் நசுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போனதோ, அதே போல் அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு, எரியுண்ட கொடியை போல உலர்ந்து போகாதபடிக்கு ஒரே ஒரு மெய்யான திராட்சை செடியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும்படி அவர் அழைக்கிறார். பிசாசானவன் பாருங்கள் எப்படி ஏதேன் தோட்டத்திலே புசிக்காதே என்று சொன்ன அந்த விருட்சத்தை பறித்து புசிக்கும்படி, எப்படி அவர் சொன்ன வார்த்தையை, அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு அவன் சந்தேகப்படுத்தி கொண்டே இருப்பான். பாருங்கள், ஏதேன் தோட்டத்திலே அவன் தேவனை சந்தேகிக்கும் விடும்பாக அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்று. இதே போலதான் சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு, இல்லையென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை உன்னுடைய கண்ணின் ஆசைக்கு ஏற்றபடி நீ தெரிந்து கொள்ளப்பட்ட, அது பொருளாயிருந்தாலும் சரி, துணையாயிருந்தாலும் சரி, வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை
நீ பறைத்து புசிக்கும்படி, உனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படி கேட்பான். சொன்னதுண்டோ? தேவன் சொன்னதுண்டோ? வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேலில் லூசிபரை பற்றிய ஒரு அழகான ஒரு வர்ணனை உண்டு. அவன் மிகுந்த அழகாயிருக்கிறவன், ரத்தினங்களை தனக்கு உடையாக உடுத்திக் கொண்டவன். அவனுடைய நடை பார்த்தாலே இசைகள் முழங்குவது போல் அவனுடைய நடைகள் அழகாக வர்ணிக்கிற விதமாக காணப்படும். இன்னொரு அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சில நேரத்திலே ஒளியின் தூதனை போல வேஷம் தரித்துக் கொண்டு எவனை வஞ்சிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறவன். அநேகர் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் செய்வார்கள், இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கிப்பார்கள், இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆனால் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தவையா என்று நாம் கணிக்க முடியாது, நாம் கவனமாயிருக்க முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வழிமுறையை சொல்லி இருக்கிறார். அவர்களுடைய கனிகளை பார்த்து அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த ஆவி தேவனிடத்தில் வந்ததா என்று நாம் உறுதி செய்து கொள்ள முடியும். அவன் பொய், சத்தியத்தை மாற்றுகிறவன், மாற்றும்படி தூண்டுகிறவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஏவாளை பார்த்து சொன்னார், எல்லா கனிகளையும் சகல விருட்சங்களையும் நீ புசிக்கலாம், எந்த ஒரு கனியை மாத்திரம் நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் இங்க பாருங்கள், 3வது வசனம், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாம் தேவனுடைய வார்த்தையோடு நம்முடைய சொந்த கருத்துக்களை சேர்க்கிறவர்களாயிருக்கும். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை பிசாசு செய்கிறான். எப்படி? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிசாசு, நீ என்னுடைய காலையிலே விழுந்து பணிந்து கொள்ளும் பொழுது இந்த ராஜ்யங்கள் எல்லாம் உமக்கு தருவேன், உம்மை ராஜாவாக வைப்பேன், உம்மை அதிபதியாக வைப்பேன். அந்த மீனிங் தான் அது. அப்படி பெருமை தூண்டுகிற விதமாக இயேசு கிறிஸ்துவை சோதித்தானோ அதே போல நம்மையும் சோதிப்பதற்கு விட்டு வைக்க மாட்டான். நம்முடைய மூத்த தாயாகிய ஏவாளை அவன் சோதித்திருக்கிறான். எப்படி சோதித்திருக்கிறான்? ஆண்டவரையே குற்றம் சாட்டுகிறான். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவனைப் போல, தேவர்களைப் போல இருப்பீர் என்று தேவன் அறிவார். சில நேரங்களில் பிசாசானவன் தேவனுடைய வார்த்தையை வைத்தே நம்மை பாவத்திற்குள் இழுப்ப அவன் என்னெல்லாம் செய்கிறான் என்றால், முதலாவது தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படும்படி வைக்கிறான், பின்பு சத்தியத்தை மாற்றுகிறான், பின்பு அன்றைய பாவத்தினால் உண்டாகிறதான அந்த விளைவுகளை மறுக்க, நீங்கள் சாகவே சாவதில்லை, விளைவுகளை மறுக்கிறான், உங்களுக்குள் ஒரு பெருமையை தூண்டுகிறான், அடுத்தது கடைசியாக நம்மை கீழ்ப்படியாமைக்குள் இழுக்கிறான். இன்றைக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சந்தேகத்தை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாக அவன் ஏற்படுத்துகிறான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறதை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமாவது என்ன? அவர் அனுப்பினவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே, அதுவே நித்திய ஜீவனாயிருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்ற இயேசு உண்மையாகவே பாவங்களுக்காக மரித்தாரா என்கிறதான அவன் சந்தேகத்தை ஏற்படுத்துறனாயிருக்கும்.
ரட்சிப்பிற்கு சிலுவை மட்டும் போதுமா? வேதாகமத்தை நம்ப முடியுமா? கிறிஸ்துவே ஒரே வழி என்று உண்மையாகவே தேவன் குறிப்பிட்டாரா? ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்கிறது? விசுவாசத்தை துவக்கிறவரும் அவரே, விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவரே. அந்த விசுவாசத்தை துவக்கிறவர் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை செய்ய சொல்லி, விசுவாசம் கேள்வியினாலே உண்டாகும். அந்த கேள்வி கிறிஸ்துவினுடைய வார்த்தையினால் உண்டாகும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தையிலே தான் நமக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் நமக்குள்ளாக விசுவாசத்தை உண்டாகும். பிசாசு கொண்டு வருகிறதான எப்பேற்பட்டதான தாறுமாறான எண்ணங்களையும், கிறிஸ்துவுக்கு விரோதமான எண்ணங்களையும், சந்தேகங்களையும் முறியடிப்பதற்கு தேவனுடைய வார்த்தையே நமக்கு அவசியமாக இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டதான மூளை ஒரு சிறிய மூளை. நான் இந்த மூளையை வைத்துக்கொண்டு நம் வேதத்தில் உள்ள காரியங்களை விசுவாசித்துதான் நாம் ஆண்டவர் சொன்ன மார்க்கத்தை அடைய முடியும். கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை வைத்துதான் ஆண்டவர் தோமாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லாவற்றையும் நான் விஞ்ஞானத்தினால் உறுதிப்பட்டால் தான் நான் விசுவாசிப்பேன் என்றால் அந்த விசுவாசம் உண்மையான விசுவாசம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த வேதத்தை படித்து அவருடைய வார்த்தையினாலே விசுவாசத்தை துவக்குறவராகிய, விசுவாசத்தை மூல காரணராகிய இயேசுவினால் உண்டாக்கப்பட்ட விசுவாசத்தினாலே தான் இந்த உலகத்திலே நம் வெற்றியான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு சாதகமாக அவர்களை மாற்றுகிறார்கள். ஆண்டவர் அந்த கனியை புசிக்க கூடாது என்று மாத்திரம்தான் சொன்னார். ஆனால் ஏவாள் இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லாததை ஒன்று சொல்லுகிறார். அதை தொடவும் கூடாது என்று சொன்னார் என்று பிசாசிடம், அந்த சர்ப்பத்திடம் அவள் பதில் வைக்கிறாள். இது போலதான் சில நேரங்களிலே நாம் வேதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, வாயினாலே அறிக்கை செய்யப்படும், இருதயத்தினாலே விசுவாசிக்கப்படும். இதுதான், அப்படிதான் ரட்சிப்பு உண்டாகிறது என்று. ஆனால் நல்ல நற்செயல்கள், உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய ரிசல்ட் தான் நாம் செய்கிறதான நல்ல கிரியைகள். அனுதினமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு காணப்படுமானால் அவன் நிச்சயமாகவே நீதியான காரியங்கள், நேர்மையான காரியங்களை தான் அவனால் செய்ய முடியும். ஆனால் நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்னுடைய சொந்த முயற்சியினால் மாத்திரம்தான் முடியும் என்றால் அது முடியாது. பவுல் அழகாக சொல்கிறார், நான் விரும்பினதை செய்யாமல் நான் விரும்பாததை செய்கிறேன். நான் விரும்புகிற நல்லதை செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனம் எண்ணுகிறது. ஆனால் அந்த விரும்புவதை செய்வதற்கேற்ற ஆற்றலோ என்னிடத்தில் இல்லை. நான் ஒரு பரிதாபமான மனிதனாய் இருக்கிறேன். யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து நாம் விரும்பாததையே செய்ய வேண்டும் என்று தூண்டுகிறதான, நாம் விரும்பிய காரியங்களை செய்ய முடியாமல் விரும்பாததே செய்ய வேண்டும் என்று தூண்டுகிறதான இந்த காரியத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எப்படி சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பித்த ஆவியானவர் மரித்த இயேசு கிறிஸ்துவை
எப்படி தம்முடைய ஆவியினாலே உயிர்ப்பித்தாரோ, அதே ஆவியினாலே, அதே பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் விரும்பின காரியங்களை செய்து முடிக்கும்படி உங்களுடைய அவயங்களிலே ஆவியானவர் கிரியை செய்வதற்கு, உயிர்ப்பித்து எழுப்புவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உண்மையான சுவிசேஷம் என்றார் எப்படி ரட்சிப்பு உண்டாகிறது? கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக வேதத்தின்படி மதித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நாம் அறிக்கை செய்து விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. இதை தவிர வேறு ஏதாவது மனுஷ கற்பனைகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாதபடி, அவருடைய ராஜ்யத்தில் பங்கு வைத்துக் கொள்ளக்கூடாதபடி மனிதன் இன்னும் கூடுதலாக ஏதாவது சேர்த்து அந்த பாதையை அடைவதற்கு கடினப்படுத்துவானால் அது தேவனிடத்திலிருந்து வந்த போதனை அல்ல. இயேசு கிறிஸ்து சொன்ன சுவிசேஷத்திற்கு மாறாக, இயேசு கிறிஸ்து செய்து முடித்த சுவிசேஷத்துக்கு மாறாக அது இருக்கிறது. இன்னொன்னு பிசாசு சொன்னா, இந்த கனியை நீங்கள் புசிக்கும் பொழுது நீங்கள் சாவதில்லை, பாவத்திற்கு கூலி மரணம் வராது. நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள், நரகம் கிடையாது. நமக்கு இன்றைக்கு நித்திய நியாயத்தீர்ப்பு இல்லை, மனம் திரும்புதல் தேவையில்லை, இன்னும் அதிகமாக பாவம் செய்வோம். ஒன்று மிகுந்த அன்புள்ளவர். வேதத்தில் அழகாக சொல்ல, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் சடிதியில் சகாயமின்றி நாசமடைவான். முடிவிலே நம்முடைய சரீரம் உருவழியும் போது, உருவழிந்து செல்லும் பொழுது, ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே, அந்த மனுஷன் நல்லா சொன்னாரே, நான் கேட்கலையே, நாம் மரித்த பிறகு நாம் மனம் திரும்புதல், மனதை திருப்புதல், மரித்த பிறகு எல்லாருக்குமே ஒரு அறிவு வந்துவிடும், அவள் மனதை திருப்பி விடுவார்கள் ஆண்டவருக்கு நேராக. ஆனால் அது பிரயோஜனம் கிடையாது. இயேசு கிறிஸ்து மிகுந்த அன்புள்ளவராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்கள் நம்ம என்னதான் பாவம் செய்தாலும் அறிக்கை செய்தா போதும். பாவம் செய்த அறிக்கை செய்தா போதும், மன்னிச்சு. ஆனா அடுத்த வசனம், அடுத்த லைன் சொல்லுது, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் போடுவான். நம்ம ஒரு பாவத்தை அறிக்கை செய்தனா அதை விட்டு விடும் பொழுதுதான் மன்னிப்பு உண்டாகிறது. ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்குள் நீ தள்ளப்படுகிறாய். பாவத்தின் கூலி மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய வரமோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:27 சொல்லுகிறது, ஒரு முறை மனிதன் சாவதும் அதன் பின் நியாயத்திற்கும் உண்டு. அது மட்டுமல்ல, இன்னொரு மக்கள் இருக்கிறார்கள், பிசாசு அவருடைய இருதயங்களை அப்படியாக வைத்திருப்பான். அதான் நான் சொன்னேன், எந்த அளவுக்கு நாம் தாழ்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளும். அதே போல எந்த அளவிற்கு நாம் பெருமையா இருக்கிறோமோ, மேட்டிமை உள்ளவனை தேவன் தூரத்திலிருந்தே அறிகிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு இன்னும் கிருபை அளிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் மரிக்கும் போது இன்னொரு காரணம், எப்படி நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், எப்படி நாம் தாழ்மையா இருக்க வேண்டும். அதான் தேவனுக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்து தான் தேவனுக்கு சமமா ஈக்குவலாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில் பரியந்தம், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து இருக்கும்படி அவர் கற்றுக்கொண்டார். அதை பார்த்து அநேக பிள்ளைகளும் அதை பின்பற்றும்படியா. வேதத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லா காலகட்டத்திலையும்
அவர் மிகுந்த கோபமுள்ளவராய் இருப்பார். எதற்கென்றால் ஜனங்கள் பெருமை கொண்டு அவரை மறந்து இன்னிய தேவர்களையும் மற்ற பாவங்களையும் செய்யும் பொழுது எல்லா காலகட்டத்திலும் அவர் பெருமைக்கு தான் எதிர்த்து நிற்கிறார். ஏனென்றால் பெருமைதான் எல்லா பாவத்திற்கும் உற்பத்தி ஆகிற இடமா இருக்கிறது. பெருமைதான் உற்பத்தி ஆகிற இடம். எப்படி ஒரு தண்ணீர் கெட்டி நிற்கும் பொழுது அங்கே அநேகமான நோய் கிருமிகள் வந்து சேருமோ, அதே மாதிரிதான் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் பெருமை குடிக்கொண்டு அது தேங்கி நிற்கும் போது அங்கே பாவத்தின் கிருமிகள் அங்கே குட்டி போட்டு உற்பத்தி ஆகிற இடம். ஆண்டவரிடத்தில் நம்ம அப்படியா, என்னால் ஒன்றுமல்ல ஆண்டவரே, உம்மால் தான் எல்லாம் முடியும், உண்மையே நான் சார்ந்து இருக்கிறேன். தான் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஏதோ ஒரு கெட்ட பழக்கமா இருந்தாலும் சரி, இதே ஒரு விபச்சார பாவமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு போதைப் பொருளா இருந்தாலும் சரி, விட முடியலையா? தேவனிடத்தில் சார்ந்து இரு. உன்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரமே எல்லாவற்றையும் செய்ய பலப்பட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்ததே நீ விரும்பிய நல்ல கிரியைகளை செய்து முடிக்கும்படிக்கு, உன்னுடைய ஆவியிலே அவருடைய ஆவியை இணைத்து உன்னை பலப்படுத்தி நல்ல கிரியை உள்ளவனாக ஒரு புது சிருஷ்டியாக மாற்றும்படி, ஒரு புதிய மனுஷனாக மாற்றும்படியே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்து இரத்தம் சிந்தினார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மனுஷ பெருமையா, நல்ல பெருமையா இருக்கிறவங்க நினைப்பாங்க, எனக்கு இரட்சகர் தேவையில்லை, எனக்கு அவர் யாரு, எனக்கு இன்சார்ஜா இருக்கிறதுக்கு அவர் யாரு, நான் அவரை எதுக்கு டிபெண்ட் ஆகி வாழணும், ஏன் லைஃப், மை லைஃப், நான் என்னோட வாழ்க்கை, நான் எப்படி வேணாலும் வாழுவேன், எனக்கு ஒரு ஓவர்சீர் தேவையில்லை. இன்னொன்னு என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார். என்ன அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாடர்னுக்கு ஏற்றபடி அவர் அப்டேட்டே ஆக மாட்டேங்கிறார், அப்படியே இருக்கிறார். அதனால கூட இயேசு கிறிஸ்து அவங்க எங்கும் வியாபித்திருக்கிறவரை அவங்க வெறுக்கிறாங்க. மத்தேயு 16:24 சொல்கிறது, ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறவன் முதலாவது தன்னை அவன் மறுக்கணும், அடுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். 1 Corinthians 1:18 சொல்கிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்குங்க. இப்படியே இருக்கலாம். அந்த நான் என் வாழ்க்கை, எனக்கு யாரும் தேவையில்லை, கெட்டு போகிற அந்த பெருமை அவங்களுடைய உள்ளத்துல அப்படியே கெட்டு அப்படி தேங்கி நிற்கும் போது பாவத்தின் கிருமிகள் அப்படி உற்பத்தியாகி பெருகி இருக்கும்போது அப்படி அழிய வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமா இருக்கும். ஆனா நான் விரும்புறதை நான் செய்யணுமே, யார் என்னை இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார்? திரும்பவும் செய், இந்த அழுக்குல அப்படியே இருந்துகிட்டே இரு, இந்த உணர்வுல இருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்னு உண்மையாய் அவரை பார்த்து தன்னுடைய முழு இருதயத்தை அவரை நோக்கி திருப்புகிற அவர்களுக்கோ அந்த சிலுவையில் மரித்து அந்த கல்லறைக்குள்ளே இருந்த மரித்த இயேசுவை உயிர்ப்பித்த அந்த சர்வ ஆற்றல் உள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர், அதே ஆவியானவர், மரித்த இயேசுவை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் உன்னுடைய அந்த சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். போதை பழக்க வழக்கங்களை, அந்த கெட்டு போன உறுப்புகளை உயிர்ப்பிப்பார். சிறு பிள்ளையினுடைய நுரையீரலை போல மாற்றுவார். ஒருவேளை விபச்சாரம் செய்து உனக்கு எய்ட்ஸ் வந்துடுச்சா, ஆண்டவரால முடியும். அந்த கெட்டு போன சரீரத்தை திரும்ப மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவத்தின் பழக்கமா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒருவேளை இருளின் ஆதிக்கமா இருந்தாலும், ஒரு மந்திரத்தினுடைய வல்லமையினுடைய ஒரு ஆதிக்கத்திற்குள் இருந்தாலும்,
ஒரு பில்லி சூனியத்தின் ஆதிக்கத்திற்குள்ளாக நீ இருந்தாலும் உன்னை விடுவிப்பதற்கு அந்த கல்லறைக்குள் மரித்த இயேசு வைக்கப்பட்ட அந்த கல்லறைக்குள் இருந்த இதே ஆவியானுடைய வல்லமை உன்னுடைய சரீரமாகிய கூடாரத்திற்குள் அந்த அறைக்குள் வரும் பொழுது ஆண்டவர் விரும்பிய நீ விரும்பிய அந்த நற்கிரிகளை செய்து முடிக்க முடியும். எந்த பாதாளத்தின் வல்லமைகளும் உன்னுடைய சரீரமாகி அந்த அறைக்குள் அந்த கூடாரத்தை மேற்கொள்ள முடியாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசு சுவாமி ஆண்டவரே, எஸ் லார்ட், இன்னும் 2 நிமிஷம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்க, ரட்சிக்கப்படுகிற எனக்கு தேவ பலனா இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய சந்ததி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்க வேண்டும். வகையை உண்டு பண்ணுகிற சந்ததியா இருக்கக்கூடாது. என்னுடைய சந்ததி மூலம் என்னுடைய கலாச்சாரத்தில் மாற்றம் உண்டாக வேண்டும். ஒரு சொசைட்டியில மாற்றம் உண்டாக வேண்டும். நான் ஒரு பெருமை உள்ள ஜாதியை நான் பெற்றெடுக்கிறவனாய் ஒரு சந்ததியை ஏற்படுத்துகிறவனாய் இருக்கக்கூடாது. தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு சந்ததியை நான் கொண்டு வருகிற ஒரு செடியா இருக்கக்கூடாது. நான் ஒரு நல்ல மேய்ப்பனை எனக்கு சகாயராய் நான் தேர்ந்தெடுக்கட்டும். நான் அந்த மெய்யான திராட்சை செடியோடு நான் இணைந்து இருக்கட்டும். ஒரே வழியாகிய ஒரே தேவனாகிய உண்டான மெய்த்தேவனாகிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவருடைய அந்த சிலுவையின் உபதேசத்திற்கு நான் கீழ்ப்படிந்து காணப்பட. அநேக உபதேசங்கள் உண்டு, அநேக விருட்சங்கள் உண்டு. ஆனாலும் அந்த ஒரே சிலுவையின் உபதேசத்திற்கு, அந்த சிலுவை பற்றிய சுவிசேஷத்திற்கு நான் கீழ்ப்படிந்திருக்க. ஒரு நல்ல சந்ததி, ஒரு பரிசுத்த ஜாதி, தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய முகத்துக்கு முன்பாக நிற்கிற அந்த ஜாதி, ஒரு பரிசுத்த தேசம், இந்த செடியிலிருந்து இப்படிப்பட்டதான கொடிகள் இந்த உலகத்திற்கு படரட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதாளத்தின் வல்லமைகளை தன்னுடைய காலினாலே நசுக்கிறதான ஜாதிகள், தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய ஜாதிகள் இந்த செடியிலிருந்து, எனக்குள்ளிருந்து, சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து, எனக்குள்ளிருந்து பரவட்டும் ஆண்டவரே. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய அந்த இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்த ஜாதியை கொண்டு வருகிறதான, பாதாளத்தின் வல்லமையில் நசுக்கிற ஜாதியை கொண்டு வருகிறதான நான் ஒரு தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென்.